புதிய தேசிய கல்விக் கொள்கைதான் எதிர்காலம், தவறான கல்விக் கொள்கையால் படித்த இளைஞர்கள் வேலைக்காக கையேந்தும் நிலையில் உள்ளனர் என ஊட்டியில் நடந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் கவர்னர் ரவி பேசினார். வள்ளுவர் கூற்றுப்படி கல்வியாளர்கள் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த பாடுபட வேண்டும். புதிய கல்விக் கொள்கை புதிய இந்தியாவை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தீவிரமான இந்துத்துவவாதி. அதிமுகவினருக்கு சந்தேகம் இருந்தால் 1995 சுப்ரீம் கோர்ட் நீதிபதி JS வர்மா அளித்த தீர்ப்பை பதிவிறக்கம் செய்து படிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஜெயலலிதா எம்பியாக இருந்தபோதும் முதல்வராக இருந்தபோதும் ஆதரித்து பேசிய பல விஷயங்களை இன்றைய அதிமுக எதிர்த்து வருகிறது என்றும் தெரிவித்தார். தென்னிந்தியாவில் இந்த முறை அதிக எம்பிக்களை நாம் பெற இருக்கிறோம். 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும். இது காலத்தின் கட்டாயம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். டெல்லி, குஜராத் போன்ற இடங்களில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக வெல்லும். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பாஜக வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள். தேர்தல் முடிவுக்கு பிறகு வடக்கு தெற்கு என்ற பேச்சு இருக்காது என்றும் தெரிவித்தார். உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. உயர்கல்வி சேர்க்கையில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் 150 கோடி ரூபாய் செலவில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் பல இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் சேதத்தை ஆய்வு செய்து இதனை பேரிடராக கருதி பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் அனைவருக்கும் உடனடியாக நிவாரணம் கிடைத்திட ஆவண செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியுள்ளார். கேரளாவில் அடுத்த 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தெற்கு அரபிக்கடல் பகுதி, மாலத்தீவு, கன்னியாகுமரி பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை 5 நாளில் துவங்க வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் மே 30ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளது. ரேமன் புயல் நள்ளிரவு கரையை கடந்தது. புயல் கரையை கடக்கும் போது 135 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. புயல் காரணமாக சாகர் தீவு பகுதியில் கடும் சேதம் ஏற்பட்டது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியை துரிதப்படுத்தியுள்ளனர். நக்சலைட்டுகள் நாடு முழுவதும் ஒழித்து கட்டப்பட்டு விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். சத்தீஸ்கரில் மட்டுமே நக்சலைட்டுகள் இயங்கி வருகிறார்கள். இன்னும் 2-3 ஆண்டுகளில் நக்சலைட் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் எனவும் அமித்ஷா கூறினார். ஒரு தலைவருக்கு தன் மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபடும் வரை எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன் என்று பதவி விலகும் துணிச்சல் இருக்க வேண்டும். அதுதான் தார்மீகம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். மதுபான ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லி முதல்வராக நீடிக்க உரிமை இருக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார். பாலியல் புகாரில் சிக்கிய முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் எம்பியுமான பிரஜ்வல் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். யாரும் என்னை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். சிறப்பு புலனாய்வு குழு முன்பு மே 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு கண்டிப்பாக ஆஜராவேன். எனக்கு எதிராக பொய் வழக்கு போட்டுள்ளனர். எனக்கு சட்டம் மீதும் கோர்ட் மீதும் நம்பிக்கை உள்ளது என கூறியுள்ளார். பீகாரின் பாட்னாவில் பிரச்சாரம் செய்த ராகுல் பிரதமர் மோடியை விமர்சித்தார். பிரதமர் மோடி பரமாத்மா பற்றி பேசியது எதற்கு தெரியுமா? லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பின் அதானி, அம்பானி பற்றி அமலாக்கத்துறை விசாரிக்கும். அப்போது அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, கடவுளிடம்தான் கேட்க வேண்டும் என மோடி பதிலளிப்பார். பிரதமர் மோடி அதிகம் பேசுவதை தவிர்த்து மக்களுக்காக என்ன செய்தார் என்பதை சொல்ல வேண்டும் என ராகுல் பேசினார். பீகார் மாநிலம் பாட்னாவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பிரச்சாரம் செய்தார். பிரதமர் மோடி 22 முதல் 25 ராஜா மகாராஜாக்களை உருவாக்கியுள்ளார். அதானி, அம்பானி என வெவ்வேறு பெயர்களில் அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். இந்த ராஜாக்களுக்காக பிரதமர் மோடி 24 மணி நேரமும் உழைக்கிறார் என ராகுல் பேசினார். உத்தரப்பிரதேசத்தின் குஷி நகரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் செய்தார். ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் வெளியாகும். பாஜக மாபெரும் வெற்றி பெறும். EVM மெஷினில் நடந்த குளறுபடியே தங்கள் தோல்விக்கு காரணம் என காங்கிரஸ் விளக்கம் அளிக்கும். காங்கிரசின் தோல்விக்கு ராகுலும் பிரியங்காவும் பொறுப்பேற்க மாட்டார்கள். மாறாக அதன் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீது பழி சுமத்துவர். அன்றுடன் அவரது கட்சி பதவியும் பறிபோகும் என அமித்ஷா பேசினார். ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பிரச்சாரம் செய்தார். காங்கிரஸ் 55 ஆண்டுகள் நாட்டை ஆட்சி செய்துள்ளது. எங்களால் உலகின் பணக்கார கட்சியாக உருவெடுக்க முடியவில்லை. ஆனால் வெறும் 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட பாஜக அதை செய்து காட்டியுள்ளது. இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது? இவர்கள் எங்களை பார்த்து ஊழல் கட்சி என்கின்றனர் என பிரியங்கா பேசினார்.
மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் மீது பாஜக தலைவர் விஜய் மிஸ்ரா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சுல்தான்பூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு கோர்ட்டில் நடந்து வருகிறது. லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருப்பதால் ராகுல் ஆஜராக அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனால் விசாரணையை ஜூன் 7ஆம் தேதிக்கு நீதிபதி சுபம் வர்மா ஒத்திவைத்துள்ளார். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் 10ஆம் தேதி ஜாமீனில் வெளிவந்தார். தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். ஜூன் 1ஆம் தேதியுடன் அவரது ஜாமீன் காலம் நிறைவடைவதால் 2ஆம் தேதி திகார் சிறையில் அவர் சரணடைய வேண்டும். இந்நிலையில் தன் உடல் எடை 7 கிலோ வரை குறைந்துள்ளதாகவும் மருத்துவ பரிசோதனைகளுக்காக மேலும் 7 நாட்களுக்கு ஜாமீன் நீட்டிக்க வேண்டும் எனவும் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக இண்டி கூட்டணி தலைவர்கள் ஜூன் 1ஆம் தேதி முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளனர். இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சித் தலைவர்களும் ஆலோசனையில் பங்கேற்கின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 60வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அவரது நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, அஜய் மாகன் எம்பி ஆகியோர் அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் திட்டமிட்டபடி ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. பள்ளி திறந்தவுடன் பாடநூல், நோட்டு, சீருடை துணி மற்றும் தையற்கூலி வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹெபை மருத்துவ பல்கலை விஞ்ஞானிகள் எபோலாவின் சில பகுதிகளை பயன்படுத்தி ஒரு புதிய வைரஸை உருவாக்கியுள்ளனர். இந்த மரபணு மாற்ற வைரஸ் 3 நாட்களில் உயிரை பறிக்கக்கூடும். கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழலில் எபோலா வைரஸின் பாதிப்பு அறிகுறி குறித்து ஆய்வு செய்வதே இதன் நோக்கம். மேலும் வைரஸ் வெளியே பரவாமல் இருக்க தடுப்பு உத்திகளை மேற்கொள்வதாகவும் சீன விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்திய பங்குச்சந்தை சென்செக்ஸ் 550 புள்ளிகள் அதிகரித்து 76,000 புள்ளிகளை கடந்து புதிய உச்சம் தொட்டது. முடிவில் 75,390.5 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 103 புள்ளிகள் உயர்ந்து 23,060 வர்த்தகமானது. பின்னர் முடிவில் 22,932.4 புள்ளிகளில் நிறைவடைந்தது. அரசியல் கட்சியினர் ஜூன் 1ஆம் தேதிக்குள் பூத் ஏஜென்ட்களின் பட்டியல் அளித்தால் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். மேற்பார்வையாளர்கள், நுண்பணியாளர்கள் என மொத்தம் 1,433 பேர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழக அரசு தேர்தல் நடத்தை விதிமுறையை காரணம் காட்டி கோடை மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தாமல் காலம் கடத்துவது ஏமாற்றம் அளிக்கிறது என PR பாண்டியன் கூறினார். சிறப்பு அனுமதி பெற்று நெல் ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள், பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடாக வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். ரேமல் புயல் வங்கதேசம் அருகே கரையை கடந்தபோது இந்தியாவில் மேற்கு வங்கம், அசாம், மேகாலயா, திரிபுராவில் பலத்த மழை பெய்துள்ளது. பல இடங்களில் மரங்கள் முறிந்தன, போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கொல்கத்தாவில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகா பண்டிப்பூர் புலிகள் பாதுகாப்பு சரணாலயத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடி மைசூரில் உள்ள பிரபல 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார். பாதுகாப்பு அதிகாரிகளும் அதே ஹோட்டலில் தங்கினர். மோடியும் அவரது பாதுகாப்பு அதிகாரிகளும் தங்கிய ஹோட்டலுக்கு 80 லட்சம் ரூபாய் வாடகை கட்டணம் செலுத்தப்படவில்லை. இந்நிலையில் வரும் 1ஆம் தேதியுடன் கட்டணத் தொகை 18% வட்டியுடன் 94.40 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக அரசுக்கு ஹோட்டல் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுபான முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினரால் கைதானார். இது தேர்தல் நேரத்தில் பழிவாங்கும் செயல் என்றும் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் வாதிட்டு இடைக்கால ஜாமீன் பெற்றார். தேர்தல் முடிந்து ஜூன் 1ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராகி மீண்டும் சிறைக்குள் செல்ல வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டது. இதற்கிடையில் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரவுள்ளது. ஜூன் 7 வரை ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் முடிந்த கையோடு தமிழக பாரதிய ஜனதாவில் அடுத்தடுத்து புகார்கள் குவிந்துள்ள நிலையில் தேர்தல் முடிவு வந்த பின் கட்சியில் அதிரடி மாற்றம் நடக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஏர்போர்ட்டுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து ஏர்போர்ட்டில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனிடையே வெடிகுண்டு புரளியை கிளப்பிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.
பனைமரத்திற்கு நன்றி செலுத்தும் வகையில் தஞ்சை மாவட்டம் துலுக்கம்பட்டி கிராமத்தில் பனைமரம் ஏறுபவர்கள் பனைமரத்திற்கு படையல் வைத்து வழிபாடு செய்தனர். பனைமரத்தின் அடியில் பனை தொழிலுக்கு உதவியாக இருக்கும் உபகரணங்கள் மற்றும் பனையில் இருந்து கிடைத்த உணவுப் பொருட்களான கல், கலயம், பதநீர், நுங்கு இவற்றுடன் அசைவ உணவு வைத்து படையலிட்டு சூடம் ஏற்றி வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஆணையம்பட்டி சுவேத நதியின் தென்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாசி பெரியண்ணன் சுவாமி, கருப்பண்ண சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது. சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழபுரீஸ்வரர் கோயில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நாளான நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மணக்கோலத்திலும் விநாயகர், பெருமாள், முருகன், வள்ளி, தெய்வானை, உற்சவர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளினர். சிறுவர் சிறுமிகள் சிவன், பார்வதி உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே உமையாள்புரத்தில் ஸ்ரீ வீரகாளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு உமையாள்புரம் காவிரி ஆற்று கரையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம், அலகு காவடி எடுத்து வந்தனர். முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளத்துடன் வலம் வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். தஞ்சாவூர் திருப்பாலைத்துறையில் அமைந்துள்ள வீரமாகாளியம்மன் ஆலய பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் திருப்பாலைத்துறை குடமுருட்டி ஆற்றின் படித்துறையிலிருந்து பால்குடம் மற்றும் அலகு காவடிகள் எடுத்து வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மேலக்காவேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ பூமி நீளா பெருந்தேவி நாயகா சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான அபயாம்பிகை சமேத மயூரநாதர் சுவாமி கோயிலில் வைகாசி விசாக பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா விமரிசையாக நடந்தது. சுவாமி, அம்பாள், உற்சவ மூர்த்திகள் கோயில் பிரம்ம தீர்த்தத்தில் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அக்னி சட்டி, கரும்பு தொட்டில் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு மேட்டு தெருவில் அமைந்துள்ள மகா காளியம்மன் கோயில் திருவிழா 2 தினங்களுக்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. முதல் மற்றும் 2ஆம் நாள் சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு நகரில் உள்ள அனைத்து வீதிகளிலும் வலம் வந்தது. நிறைவு நிகழ்ச்சியான மகா காளியம்மனை குளிர்வித்து கோவில் திரும்பும் நிகழ்வான நிறைவு மஞ்சள் நீராட்டு விழா இன்று நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனத்தில் ஞானபுரீஸ்வரர் பெருவிழாவின் சிகர உற்சவமான திருக்கல்யாண உற்சவம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமி, அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் உற்சவ மண்டபத்திற்கு எழுந்தருளினார். திரளான பொதுமக்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண முறைப்படி தருமபுரம், அச்சுதராயபுரம், மூங்கில் தோட்டம், கருங்குயில்நாதன்பேட்டை, கீழிருப்பு ஆகிய 5 கிராமங்களைச் சேர்ந்த கிராம நாட்டாமைகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு வெற்றிலை, பாக்கு, பணம் வைத்து தருமபுரம் ஆதீனம் வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் அரசு நிதியுதவி தனியார் மேல்நிலைப் பள்ளியில் அரசு நிர்ணயித்ததை விட அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதனை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்தும் பள்ளியின் நுழைவாயில் கேட்டை மூடியும் போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் மதிய உணவு சாப்பிட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு திடீரென வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட மாணவிகளிடம் கலெக்டர் பிருந்தா தேவி நலம் விசாரித்தார். முறையான சிகிச்சை அளிக்கும்படி டாக்டர்களுக்கு அறிவுறுத்தினார். இதற்கிடையே நர்சிங் கல்லூரியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். சமையல் கூடம் தற்காலிகமாக மூடப்பட்டது. முல்லைப் பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்டுவதற்காக மத்திய அரசு துறைகளிடம் விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்க உள்ள கேரள அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தேனி மாவட்டம் குமுளியில் திரண்டனர். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கேரளா நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள இலவசமாக தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வணிக நிறுவனங்கள் குப்பைகளை கண்டபடி சாலையில் வீசாமல் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் மாநில கழக அவைத்தலைவர் SP சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரியில் குப்பை அள்ளும் தனியார் நிறுவனத்தோடு கைகோர்த்துக் கொண்டு ஊழல் செய்யும் நகராட்சி அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் சொட்டகவுண்டர் பகுதியில் மர்ம பொருள் விழுந்து 5 அடி அளவிலான பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். பள்ளத்தை நேரில் சென்று பார்வையிட்ட கலெக்டர் தர்பகராஜ் பள்ளத்தை சுற்றி வேலி அமைக்க கூறினார். மாவட்ட அறிவியல் மைய அலுவலர்கள் நேரில் வந்து விசாரணை மேற்கொள்வார்கள். மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் கூறினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நேருவின் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியின் ஊசுடு ஏரியில் உணவிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய பிளமிங்கோ பறவைகள் அதிக அளவில் படையெடுத்துள்ளன. ஊசுடு ஏரி தமிழகம் மற்றும் புதுச்சேரி அளவில் பரவி கிடப்பதனால் இரு மாநில அரசுகளும் பறவைகளை வேட்டையாடாமல் தடுக்க பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாநகர் கருமண்டபம் பகுதியில் உள்ள இளங்காட்டு மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடந்தது. முக்கிய நிகழ்வான பால்குடம் மற்றும் கரக உற்சவ வைபவம் இன்று நடந்தது. கோரையாற்றில் இருந்து 1008 பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு பக்தர்கள் கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பொன்னப்பள்ளி கிராமத்தின் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் மா, தென்னை, வாழை பயிர்களை சேதப்படுத்தியது. இதனால் 2 லட்சத்திற்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வனத்துறையினரும் தமிழக அரசும் உரிய நிவாரணம் அளிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியில் குளிக்க கடந்த 8 நாட்களாக தடை விதிக்கப்பட்டது. வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் இன்று முதல் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. திருப்பரப்பு அருவியில் ஏராளமானோர் உற்சாக குளியல் போட்டனர். மதுரையில் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள வடக்கு தாசில்தார் அலுவலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை இயக்குநர் S.A. ராமன் திடீரென ஆய்வு செய்தார். 1 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த ஆய்வு நீடித்தது. மருத்துவ பயிற்சிக்காக சென்னை வந்த நாமக்கல் டாக்டர் சரணிதா லேப்டாப்பில் சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கி மரணமடைந்தார். அயனாபுரம் போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் பழைய வளவு கிராமத்தில் கடந்த 24ஆம் தேதி பெய்த பலத்த மழையால் ஏராளமான மரங்கள், 4 மின் கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. இதனால் அப்பகுதியில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது. சாய்ந்த மின்கம்பங்களை இதுவரை சரி செய்யாததால் அப்பகுதி முழுவதும் 3 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ளது. இரவில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் மக்கள் தீப்பந்தத்தை ஏந்திச் செல்கின்றனர். குமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குழித்துறை தரைப்பாலம் மூழ்கி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆறுகளில் சுற்றுலாப் பயணிகள், பொதுமக்கள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. வெள்ளம் குறைந்ததால் 8 நாட்களுக்கு பிறகு அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதித்தனர். இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலே அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படவில்லை. மயிலாடுதுறை நகரின் முக்கிய பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை நகராட்சி அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் மூலம் பிடித்து சேந்தங்குடி பகுதியில் உள்ள கோசாலைக்கு கொண்டு சென்றனர். மேலும் பிடிக்கப்பட்ட மாடுகளின் உரிமையாளருக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் தொகையை செலுத்தி பின்பு உரிமையாளர்கள் மாட்டினை பெற்றுச் செல்லலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே மொராட்டாண்டி சுங்கச்சாவடி பகுதியில் உள்ள மதுவிலக்கு சோதனை சாவடியில் கனரக வாகனங்களை வழிமடக்கி போலீசார் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. லஞ்சம் வாங்கிய போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த நடனங்களை மயிலாடுதுறை அபிநயா நாட்டியாலயா பள்ளி மாணவிகள் ஒரே மேடையில் அரங்கேற்றி உலக சாதனை படைத்தனர். MLA ராஜ்குமார் மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். ஏற்காட்டில் கோடை விழா நிறைவடைந்தது. சுற்றுலாப் பயணிகளின் விருப்பத்திற்காக மலர் கண்காட்சி மட்டும் வரும் வியாழன் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஞாயிறு விடுமுறை என்பதால் ஏற்காட்டில் நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்றதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மதுக்கடைகளில் நண்பர்கள், உறவினர்களை பணிக்கு வைத்துவிட்டு வெளியே செல்லும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் எச்சரித்துள்ளது.
தேன்கனிக்கோட்டை மலை கிராமங்களில் காட்டு யானைகள் சர்வசாதாரணமாக உலா வருவதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பீதியடைந்துள்ளனர். தாய்ப்பாலை பதப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்ய அனுமதி இல்லை என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தெரிவித்துள்ளது. எனவே தாய்ப்பால் மற்றும் அது தொடர்புடைய பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். விதிகளை மீறி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் வாட்டி வதைக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆவின் பால் பாக்கெட்டுகள் மூலம் மெகா மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் பால் பாக்கெட்டுகளை முறைகேடாக எடுத்துச் சென்று விற்பனை செய்தது குறித்த விசாரணை நடக்கிறது. சென்னை ஓஎம்ஆர் பகுதியில் நேற்று நள்ளிரவு மிட்டாய் வியாபாரி சுரேஷை தாக்கி அவரிடமிருந்த பணம், செல்போன் ஆகியவற்றை பறித்த மர்ம நபர்கள் கழுத்து மற்றும் வயிற்றில் கத்தியால் குத்திவிட்டு தப்பினர். இரத்த வெள்ளத்தில் மயக்க நிலையில் சம்பவ இடத்திலேயே மயங்கிய சுரேஷ் அதிகாலை மயக்கம் தெளிந்து உறவினரை அழைத்துள்ளார். உறவினர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதுகுறித்து தாழம்பூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் வங்கியில் போலி ஆவணங்களை காட்டி 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்த வழக்கில் வங்கி மேலாளர்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் தடாகம் பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகரன் போலீஸ்காரர். இவரது மனைவி பவித்ரா தனது மகன் அன்பு, சகோதரர் மகள் கயல் ஆகியோருடன் 2 வீலரில் சென்றார். மேட்டுப்பாளையம் பகுதியில் சென்றபோது மினி லாரி மோதியதில் பவித்ரா ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த 2 குழந்தைகள் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். லாரி டிரைவர் அனு கைது செய்யப்பட்டார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். 2 பயணிகள் கடத்தி வந்த 32.12 லட்சம் மதிப்புள்ள 1285 சிகரெட்டுகளை பறிமுதல் செய்தனர். விசாரணை நடக்கிறது. சென்னையிலிருந்து ஆலப்புழா சென்ற ரயிலில் பயணிகளிடம் குடிபோதையில் வந்த சிலர் தகராறு செய்து கொலை மிரட்டல் விடுத்தனர். இது தொடர்பான வீடியோ வைரலானது. ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சுடலைராஜ், கரண் ஆகிய 2 இளைஞர்களை இன்று போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி அருகே உள்ள மரவன்மடம் பகுதியைச் சேர்ந்தவர் 58 வயது இருதயமணி. இவரது மகள் விண்ணரசியை சின்ன கண்ணுபுரத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கணவனுடன் ஏற்பட்ட தகராறில் விண்ணரசி தனது குழந்தையுடன் தந்தை வீட்டுக்கு வந்துவிட்டார். அங்கு சென்ற ஆனந்த் இருதயமணியை கம்பால் தாக்கி கொலை செய்தார். அவரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் மன்னூர் அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த சவுந்தரராஜன் வங்கியில் இருந்து மீட்டு வந்த 7 சவரன் தங்க நகையை ஸ்கூட்டியின் டிக்கியில் வைத்துவிட்டு கடைக்கு சென்றார். அந்த நேரத்தில் கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்தி, பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஜீவன் ஆகியோர் நகை மற்றும் டிக்கியில் இருந்த 45,000 ரூபாய் பணத்தை திருடி தப்பினர். சிசிடிவி காட்சி அடிப்படையில் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயலூர் இசிஆர் செக் போஸ்ட் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் முனியப்பம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இன்ஜினியர் ஹரீஷ் என்பவரை முன்விரோதம் காரணமாக வெள்ளையங்கிரி என்பவர் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பினார். கொலையாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி ஹரீஷின் உறவினர்கள் ஈரோடு ஹாஸ்பிட்டல் முன்பு போராட்டம் நடத்தினர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர். கோவை பெரியக்கநாயக்கன் பாளையத்தில் தாசில்தார் என கூறி பலரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக பல லட்சம் மோசடி செய்த ஜெயசுராஜாவை போலீசார் கைது செய்தனர். மதுரையைச் சேர்ந்த கார் டிரைவரான இவர் ஏராளமானோரிடம் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கடற்கரையிலிருந்து நாட்டுப்படையில் இலங்கைக்கு கடத்த முயன்ற 2.5 டன் பீடி இலைகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட கனிஸ்டன், பென்சிஸ் ராஜா, மாதவன், பனிமய கார்வின் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் கரட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரது வீட்டில் சசிகுமார் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கழிவுநீர் செல்வது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பாலமுருகன் மனைவி ஜெயலட்சுமி, அவரது சகோதரர் வாசககுமார், மாமா மாலியன் ஆகியோரை சசிகுமார் உறவினர்கள் சரமாரியாக தாக்கினர்.
போலீசார் வழக்கு பதிந்து சசிகுமார் உறவினர்கள் குமரேசன், அபிமன்யு, விக்னேஷ், மனோஜ், மதன் ஆகியோரை கைது செய்தனர். திருவாரூர் நன்னிலம் அருகே மாப்பிள்ளை குப்பம் என்ற பகுதியில் சிங்காரவேலு என்பவர் வீட்டில் குட்கா மற்றும் பான் மசாலா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் மேற்கொண்ட சோதனையில் 1,25,000 மதிப்புள்ள குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் சிக்கியது. சிங்காரவேலுவை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இதயத்துல்லா, நசீம் முனிஷா தம்பதி கடந்த வெள்ளிக்கிழமை தனது குழந்தைகளுடன் நாகர்கோவிலில் உள்ள தர்காவிற்கு வழிபாடு செய்ய சென்றனர். அதை பயன்படுத்தி வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 சவரன் நகைகளை கொள்ளையடித்தனர். இதுகுறித்து ஆற்காடு போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் முள்ளிப்பாளையம் பகுதி முத்துமாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சக்திவேல் அருந்து கிடந்த மோட்டார் வயரை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்து இறந்தார். பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை ஊராட்சி மல்லிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் மற்றும் மணி ஆகியோர் ஒரு பைக்கில் சென்றனர். தீர்த்தகிரி வலசை பெரிய ஏரி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. தூக்கி வீசப்பட்ட இருவரும் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். போலீசார் விசாரிக்கின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பகுதியில் ரியாஸ் என்பவரது இறைச்சி கடையில் இறைச்சி வெட்ட பயன்படுத்தப்படும் பலகை உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. கோவை மருதமலை வனப்பகுதியில் அத்துமீறி சென்று செல்ஃபி எடுக்கும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணி அருகே போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டி சைரன் போட்டுக் கொண்டு சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணை நடக்கிறது. வாடகைக்கு கார் எடுத்து பட்டப்பகலில் ஆடுகளை திருடி விற்பனை செய்து வந்த 3 பேரை துரைப்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். இருவர் தலைமறைவாகியுள்ளனர். ஆந்திராவின் காக்கிநாடாவில் பட்டப்பகலில் பக்தரை போல் வந்து கோயிலுக்கு வந்த மர்ம நபர் அங்கிருந்த உண்டியலை மூட்டை கட்டி தூக்கிச் சென்ற சிசிடிவி கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் கிளாவடி நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனார் கோயில் உண்டியலை சூலத்தால் உடைத்த மர்ம நபர்கள் உண்டியலில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து தப்பினர். இதுகுறித்து புவனகிரி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவருக்கு 3 மாதத்திற்கு முன் சீரங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜெய் கணேஷ் என்பவருடன் திருமணம் நடந்தது. இந்நிலையில் நேற்று சரஸ்வதி பூட்டிய வீட்டிற்குள் தூக்கிட்ட நிலையில் இருப்பதை பார்த்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். காடாம்புலியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையா அல்லது தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து பழனி சென்ற தனியார் பஸ்ஸில் விருப்பாட்சியைச் சேர்ந்த பெண்கள் ஏறி சீட்டில் அமர்ந்தனர். பஸ் கண்டக்டர் ஈஸ்வரன் அவர்களை எழுந்திருக்குமாறு கூறினார். இதுபற்றி அந்த பெண்கள் தனது உறவினருக்கு போனில் தகவல் தெரிவித்தனர். விருப்பாட்சி அருகே அந்த பஸ்ஸை வழிமறித்த இளைஞர் கண்டக்டர் ஈஸ்வரனை தாக்கினார். காயமடைந்த ஈஸ்வரன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். சத்திரப்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மின்னொளி கபடி போட்டி நடந்தது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான அணிகள் பங்கேற்றன. முதல் பரிசை கீழ ஈரால் அணியினர் தட்டிச் சென்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகள் மற்றும் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாங்காடு அருகே நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா என பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன. சென்னையில் நேற்று நடந்த IPL இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற கொல்கத்தா அணிக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா வாழ்த்து தெரிவித்தார். கொல்கத்தா அணியின் வெற்றி பெங்காலில் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழில் உன்னை சரணடைந்தேன், ஜெர்ரி மற்றும் கத்தி கப்பல் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் மலையாள நடிகையான மீரா வாசுதேவன். 2005இல் விஷால் அகர்வால் என்பவரை திருமணம் செய்தவர் 2010இல் விவாகரத்து பெற்றார். பின்னர் 2012இல் நடிகர் ஜான் கொக்கனை திருமணம் செய்தார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ள நிலையில் 2016இல் இவரையும் பிரிந்தார். தற்போது ஒளிப்பதிவாளர் விபின் என்பவரை திருமணம் செய்துள்ளார். என்னை அறிந்தால் படம் மூலம் பிரபலமானவர் பார்வதி நாயர். தொடர்ந்து உத்தம வில்லன், மாலை நேரத்து மயக்கம், நிமிர் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். தற்போது ஆலம்பனா, ரூபம், கோட் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். வலைதளத்தில் தொடர்ச்சியாக தனது விதவிதமான படங்களை வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் சில கவர்ச்சியான போட்டோக்களை வெளியிட்டு, நான் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறேன், நீங்கள் என் மீது வைத்துள்ள அன்புக்கும் அன்போடு கூடிய மெசேஜ்களுக்கும் நன்றி என்று பதிவிட்டுள்ளார். நடிகர் விஜய் கடந்த சில ஆண்டுகளாகவே தனது படங்களில் ஒரு பாடலையாவது பாடி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவர் நடித்துள்ள கோட் படத்தில் கூட யுவன் இசையில் ஒரு பாடல் பாடி அதுவும் வெளியாகி வரவேற்பை பெற்றது.
இப்போது இதே படத்தில் இன்னொரு பாடலும் பாடியுள்ளார். இதற்கு முன்பாக தனது தந்தை இயக்கத்தில் விஜயகாந்த், சூர்யா நடித்த பெரியண்ணா படத்தில் விஜய் 3 பாடல்களை பாடியிருந்தார். அதன்பின் இப்போதுதான் ஒரே படத்தில் 2 பாடல்களை பாடியுள்ளார். அதிலும் தனது படத்தில் பாடியிருப்பது தனிச்சிறப்பு. சூரரை போற்று படத்திற்கு பிறகு சுதா கொங்கரா சூர்யா கூட்டணி புறநானூறு என்ற படத்தில் இணையவுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதுவரை படப்பிடிப்பு துவங்கவில்லை. மாறாக கார்த்திக் சுப்பராஜ் இயக்கும் படத்தில் நடிக்க சூர்யா தயாராகிவிட்டார். இதனால் சிவகார்த்திகேயனை சந்தித்து ஒரு கதை சொல்லியுள்ளார் சுதா. இது சூர்யாவுக்கு சொன்ன புறநானூறு படக்கதை என்கின்றனர். புறநானூறு கதையில் ஹிந்தி எதிர்ப்பு உள்ளது. தற்போது சூர்யா மும்பையில் தான் பெரும்பாலும் வசிக்கிறார். ஹிந்தியில் அவரது மனைவி ஜோதிகா நடிப்பதுடன் சூர்யாவும் நடிக்க தயாராவதால் இதில் நடித்தால் வீண் பிரச்சனை வரும் என்பதால் நடிக்க மறுத்து விட்டாராம். ஷங்கர் இயக்கத்தில் கமல், மனிஷா கொய்ராலா, ஊர்மிளா மற்றும் பலர் நடிப்பில் 1996 வெளிவந்து வரவேற்பை பெற்ற படம் இந்தியன். தற்போது இதன் 2ஆம் பாகம், 3ஆம் பாகம் தயாராகி உள்ளது. இந்தியன் 2 ஜூலை 12 வெளியாக உள்ள நிலையில் முதல் பாகமான இந்தியன் படத்தை வரும் ஜூன் 7 தமிழ், தெலுங்கில் வெளியிடுகிறார் இதன் தயாரிப்பாளர் AM ரத்தினம். ராஜ்கிரண் நடித்த மாணிக்கம், சரத்குமார் நடித்த மாயி, திவான் மற்றும் ஜீவன் அதிபர் போன்ற படங்களை இயக்கியவர் சூரிய பிரகாஷ். கடைசியாக வருஷநாடு என்ற படத்தை இயக்கினார். இன்னும் அந்த படம் வெளியாகவில்லை. சென்னையில் வசித்து வந்த இவருக்கு இன்று காலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. அவரது மறைவுக்கு சரத்குமார் உள்ளிட்ட திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடிகை அஞ்சலி தமிழ், தெலுங்கில் நடித்து வருகிறார். ஷங்கர் இயக்கத்தில் இவர் நடித்துள்ள கேம் சேஞ்சர் படம் பற்றி கூறுகையில், கேம் சேஞ்சர் படம் பற்றி நிறைய பேச ஆசை, ஆனால் நடிகர்கள் அதை பற்றி பேச அனுமதி இல்லை. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் ஷங்கர் அல்லது தயாரிப்பாளர் தில்ராஜு சொல்வார்கள். இதில் நானும் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளேன். நானும் ஒரு கதாநாயகிதான். விரைவில் படம் ரிலீஸ் ஆகும் என்றார்.